Hi friends, Assalamualaikum. Welcome back to our channel Mom's Magic Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டேஸ்டியான தக்காளி சட்னி பார்க்க போறோம். இந்த சட்னி வந்து சீக்கிரத்துல கெட்டு போகாது. சோ நீங்க டிராவல் பண்றப்ப கூட இத வந்து எடுத்துட்டு போலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 4 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 4 பூண்டு, 1 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக 3 அல்லது 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் குறைவா போதுனா 3 மிளகாய் போதும். அப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சிடுவோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஒரு 10 பூண்டை தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் சுருங்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ஏற்கனவே நம்ம வந்து சட்னி அரைக்கிறப்ப 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சட்னிக்கு அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. சிம்மில் இருக்கட்டும். இப்போ இதை நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சட்னியோடு சேர்த்துக்கலாம். ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக தண்ணி சேர்க்க வேணாம், சீக்கிரத்தில் கெட்டுரும். அவ்வளோதான், இந்த சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸி தான். எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெருங்காயம் சேர்க்கலை. இதே சட்னியில் கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டுட்டு இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் பச்சை நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். உங்களில் யாராவது இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் தி ஜாய் ஆஃப் குக்கிங்.